ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் காஞ்சிதனம் வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பொரியல். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வெண்டைக்காவை அரை கிலோ எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த சைஸில் ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடாய் இருந்தால் கூட வச்சுக்கலாம். இது கூட சீரகம் 1/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூனு, கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம்லாம். இது கூட ஒரு 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அரை கிலோ வெண்டைக்காய் அது. அந்த வெண்டைக்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் கூட சேர்க்கும்போது. இப்போ வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். ஏன்னா நம்ம வெண்டைக்காய் சேர்க்கும்போது வெண்டைக்காவையும் வதக்குவோம். அது கூடவே வெங்காயமும் சேர்ந்து வதங்கி வரும். இப்போ கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரிக்கலாம். இதை நல்லா நாலா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து வருது வெண்டைக்காய். நல்லா சூடாகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு வெண்டைக்காய். நான் 2 முறை ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். நசுக்கி பார்க்கலாம். வெந்துச்சு வெண்டைக்காய். இன்னொரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்க வேண்டியது தான். இந்த டைமில் ஒரு 1/4 லெமன் அந்த அளவுக்கு பிழிஞ்சிக்கோங்க. வெண்டைக்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட வெண்டைக்காய் நசுங்கி வராது, அப்படியே நிற்கும் நசுங்காமல். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் லெமன் சேர்க்குறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி மூடி நான் கலந்துக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இது இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு காரம். ஏன்னா நல்லா வதங்கி வந்த பிறகு வெண்டைக்காய் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து தான் உப்பு சேர்க்கணும். இப்போ நான் இங்கே இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கலரிக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் இருந்தது. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா வதங்கி நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. மூடி வச்சு வதக்கிக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வெந்துடுச்சு வெண்டைக்காய். இந்த டைமில் நம்ம ஒரு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்துக்கலாம். மூடி போட்டு மிளகாத்தூள் நெடியெல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஓப்பன் பண்ணி வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடுக்கும் நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாம். ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கான்னு டேஸ்ட் செய்து சாப்பிட்டு பார்த்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.